ஆச்சரியத்துடன் அவளை நிமிர்ந்து பார்த்த தியாகராஜன், "ஏன், உனக்கு சந்தேகமா?" என்றான். "உங்களிடம் நான் ஒரு சிறு உதவியை வேண்டுகிறேன். தாங்கள் மறுக்காது எனக்கு அந்த உதவியை அளிக்க வேண்டும்" என்று பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்தாள். "உனக்கில்லாதது ஒன்றுமில்லை, தாராளமாக கேள்" என்று உறுதியான குரலில் வேண்டிக் கொண்டான் தியாகராஜன். "உங்களுக்கு ஒரு அத்தை இருப்பது போல் எனக்கு மாமன் மகன் ஒருவர் என் சுதந்திர வாழ்க்கைக்கு பங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தற்சமயம் சீமையில் இருக்கிறார். அவரைத்தான் மணந்து கொள்ள வேண்டும் என்பது என் தாயாரின் விருப்பம். இன்று உங்களிடம் கூறிவிட வேண்டும் என்று என் தாயார் என்னை மிகவும் நிர்பந்தித்தாள்" என்று கூறி முடிக்கும் முன் துக்கத்தினால் அவள் குரல் கரகரத்தது. கண்களில் மீண்டும் கங்கை போல் கண்ணீர் பிரவாகம் எடுத்து ஓடியது. எதிர்பாராத இந்த விஷயத்தை கேட்டு தியாகராஜன் சில வினாடிகள் பேசவும் சக்தியற்று திகைப்புடன் வாளாயிருந்தான். பொங்கி எழுந்த கட்டுக்கடங்காத சினத்தை அடக்க முடியாது. "நான்சென்ஸ்! நீ என்ன பச்சை குழந்தையா? மாமன் மகனை மணக்க வேண்டும் என்று உன் தாயார் உன்னை எப்படி நிர்பந்திக்க முடியும்? எங்கே, நானே போய் அவர்களை கேட்கிறேன்" என்று கோபமாக எழுந்தான். ஓடிச் சென்று மாயா அவனது கரங்களை பிடித்து கொண்டு கொஞ்சும் குரலில், "தியாகராஜ், என்னை உண்மையிலேயே நேசிப்பதாக இருந்தால் தாங்கள் இப்படி பேசக்கூடாது. என் தாயாரிடம் தாங்கள் கோபத்துடன் இது பற்றி ஏதும் கேட்கவே கூடாது. அவர்கள் மனம் நொந்து என்னை வெறுத்தாலும் வெறுத்து விடுவார்கள். உங்களிடம் நான் கேட்டுக்கொள்ளும் வேண்டுகோளை எனக்காக தாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். முன்போல் அடிக்கடி இனி என் வீட்டிற்கு தாங்கள் வரக்கூடாது" என்று கண்ணீரிடையே கெஞ்சி கேட்டாள். அதை கேட்டு தியாகராஜன் முகம் மிகவும் வாட்டமடைந்து போயிற்று. "மாயா, எனக்கு ஏன் இந்த கடும் தண்டனை? பைத்தியமே பிடித்துவிடுமே! நான் எப்படி இதை செய்ய முடியும்?" என்று கேட்டான் மனத்தாங்களுடன். "தியாகராஜ், தாங்கள் இந்த சிறு உதவியை மறுக்கவே கூடாது. தாங்கள் அடிக்கடி இங்கே வரக்கூடாது என்றால் என்னை தாங்கள் பார்க்க முடியாது என்று அர்த்தமல்ல. நமது நட்பு இங்குள்ள பலருக்கு பகிரங்கமாக தெரிவது மிகவும் அபாயம். அதனால் கொஞ்ச காலம் நான் கூறும் வரை தாங்கள் வராது இருக்க வேண்டும். என் மாமன் மகன் இங்கு வந்ததும் என் மனநிலையை ஒழிக்காது அவனிடம் கூறி இந்த சங்கடத்திலிருந்தும் என்னை தவிர்த்து கொண்ட பிறகு தாங்கள் எப்பொழுதும் போல இங்கு வரலாம். அதுவரை எனக்காக தியாகராஜ், தாங்கள் இந்த உதவி செய்ய வேண்டும்" என்று கெஞ்சினாள் மாயா. தியாகராஜனின் மனம் இதை கேட்டு இடிந்து போயிற்று. தன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த மோகனாங்கியின் வேண்டுகோளை ஒரேடியாக அவனால் மறுக்கவும் முடியவில்லை. "மாயா, உன் பொருட்டு நான் அப்படி செய்ய மிகவும் முயற்சிக்கிறேன். ஆனால் என்னையும் அறியாது உன்னை தேடிக்கொண்டு எப்பொழுதாவது இங்கே வந்துவிட்டால் நீ என்னிடம் கோபம் கொள்ளக்கூடாது. என் மனம் இன்று ஒரே குழப்பமாக இருக்கிறது. நான் கூற வந்த பலவும் இன்று என்னால் பேசவே முடியாது போலிருக்கிறது. நாளை வந்து மற்றவைகளை சொல்கிறேன்" என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே சென்றான். வாயிற்படி அருகில் போனவன் திடீரென்று திரும்பி, "மாயா, நாளைக்கு நான் இங்கே வருவதை பற்றி உனக்கு ஆட்சேபனை இல்லையே?" என்று கோபமும் வருத்தமும் கலந்த குரலில் சிறிது அதட்டலாகவும் கேட்டான். மானைப் போல் துள்ளி அருகில் ஓடிய மாயா தன் கரங்களால் அவனது தோள்களை பற்றி கொண்டு, "தியாகராஜ், என் நிலையை அறிந்து கொண்டு தாங்கள் உதவி செய்வீர்கள் என்று அவ்வாறு வேண்டிக் கொண்டேன். தாங்கள் என்னிடம் கோபித்து கொண்டு போகிறீர்கள். தங்களை ஒரு நாள் பார்க்காவிட்டால் எனக்கு ஏற்படும் துயரத்தை வார்த்தைகளால் சொன்னாலும் உங்களுக்கு விளங்கவா போகிறது?" என்றாள் கண்ணீருடன். அவளது துக்கத்தைக் கண்டு மனம் உருகி போன தியாகராஜன் அவளது அழகிய வதனத்தை தன் கரங்களில் அன்புடன் தாங்கிக் கொண்டு, "மாயா, நான் ஒரு முரடன். உன் மிருதுவான உள்ளத்தை மிகவும் நோகச் செய்துவிட்டேன். மன்னித்துக்கொள். உன் பொருட்டு பொறுமையாக இந்த யுகம் முடியும் வரை வேணுமானாலும் நான் காத்திருக்கிறேன். கவலைப்படாதே" என்று தேறுதல் கூறிவிட்டு தயங்கிக் கொண்டே கீழே சென்றான். தியாகராஜனது கார் பங்களா வாயிலிருந்து புறப்படும் வரை ஜன்னல் வழியே பார்த்து கொண்டு நின்ற மாயா புதியதொரு உற்சாகம் பெற்றவளாக ஹாலை விட்டு துள்ளி கொண்டு வெளியே வந்து வராந்தாவில் இருந்த டெலிஃபோன் அருகில் ஓடினாள். "மனோகர், நான் தான் மாயா பேசுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா? உங்களுக்கு என்மேல் கோபம் என்பதை அறிவேன். தாங்கள் ஓய்வாக இருந்தால் ஆஃபீஸ் முடிந்ததும் இந்த பக்கம் வந்து போக முடியுமா? ஆமாம், முக்கிய விஷயம் ஒன்று உங்களிடம் பேச வேண்டும்" என்று டெலிஃபோனை கீழே வைத்தாள். சற்று முன் வதைத்து கொண்டிருந்த கிளியும் பீதியும் மாயமாக மறைந்து போய்விடவே
மாயாவின் முகம் மிகவும் பிரகாசமாக காணப்பட்டது. தமயந்தி சிறு குழந்தையாக இருக்கையில் ஒரு கதையை தன் பெரியம்மாளுக்கு அடிக்கடி வாசித்து காட்டுவது வழக்கம். காந்திமதியும் அதை அழுக்காது உற்சாகத்துடன் கேட்பது உண்டு. ஓர் அரசனுக்கு புத்திசாலியான மந்திரி ஒருவன் இருந்தான். எங்கே வெளியே சென்றாலும் அவன் தன்னுடன் ஒரு பெட்டியை எடுத்துச் செல்வது வழக்கமாக இருந்தது. அதை யாரும் திறக்க அவன் அனுமதிப்பதில்லை. அவன் மீது பொறாமை கொண்டிருந்த மற்ற அமைச்சர்கள் பொக்கிஷத்தில் உள்ள விலை மதிப்பற்ற பொருள்களை திருடி அவன் அந்த பெட்டிக்குள் சேமித்து வைத்திருப்பதாக கதை கட்டி அரசனிடம் கூறி அவனையும் நம்பச் செய்து விட்டார்கள். அரசியல் காரியமாக வெளியூருக்கு சென்றிருந்த மந்திரி அப்பொழுதுதான் திரும்பி வந்து கொண்டிருந்தான். அவன் வரும் வரை அரசனுக்கு காத்திருக்க பொறுமை இருக்கவில்லை. கையும் களவுமாக அவனை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் குதிரை மீதேறி மந்திரியை வழியிலேயே சந்திக்க புறப்பட்டு விட்டான். அரசன் போட்ட கடும் உத்தரவை கேட்டு பிரமிப்படைந்து போன மந்திரி பல்லக்கிலிருந்து இறங்கி மன்னனுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு, அரசே, தாங்கள் பார்க்கக்கூடிய எந்தவிதமான அற்புதமான பொருள்களும் இந்த பெட்டியில் இல்லை என்று தாழ்மையாக தெரிவித்து கொண்டான். அரசன் சமாதானம் அடையாது பெட்டியை எல்லோர் முன்னாலும் திறக்கும்படி உத்தரவு பிறப்பித்தான். ஆவலுடன் தலையை நீட்டி பெட்டிக்குள்ளே உற்று பார்த்த எல்லோரும் ஆச்சரியமடைந்து போனார்கள். நவரத்தினங்களையும் வைரங்களையும் எதிர்பார்த்த அந்த பொறாமைக்காரர்கள் பெட்டிக்குள் கிழிந்து போன ஆட்டு இடையனின் ஆடை ஒன்று இருப்பதைக் கண்டு ஸ்தம்பித்து போனார்கள். ஏமாற்றமும் வியப்பும் ஒருங்கே எய்திய மன்னன் மந்திரியின் முகத்தை பதிலுக்காக உற்று பார்த்தான். ஒரு காலத்தில் ஆடுகளை காட்டில் மேய்த்து கொண்டிருந்த என்னை தாங்கள் கருணை கொண்டு இந்த பதவிக்கு உயர்த்தினீர்கள். அந்தஸ்தினால் ஏற்பட்ட மமதையால் நான் யாருக்கும் தீங்குகள் செய்ய விடக்கூடும் என்ற அச்சத்தால் என் பழைய நிலையை எனக்கு ஞாபகப்படுத்தி என் சிறுமியை நன்கு உணர்த்த வேண்டியே சதா இந்த ஆடையை என்னுடன் எங்கே சென்றாலும் எடுத்துச் செல்கிறேன் என்று தாழ்மையாக பதிலளித்தான் மந்திரி. அதை கேட்ட அரசன் தன் தவறுக்காக வெட்கமடைந்து விவேகமிக்க இந்த மந்திரியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். தமயந்தி கலாசாலையில் படித்து பள்ளிக்கூட உபாத்தியாயினியாக அமர்ந்த பின்னும் காந்திமதி அவளிடம் இந்த கதையை விவரித்து சொல்லும்படி ஏதாவது ஒரு சமயம் கேட்பது உண்டு. அப்பொழுதெல்லாம் தியாகராஜன் தன் அத்தையை பரிகரிசிப்பது வழக்கம். கேட்ட கதையை எவ்வளவு தரம் கேட்பீர்கள் அத்தை? உங்களுக்கு இது அழுக்கவில்லையா என்று கேலியாக கேட்பான். அழுக்கவில்லை. எத்தனை வாட்டி கேட்டாலும் எனக்கு இந்த கதை மிகவும் புதுமையாக தோன்றுகிறது என்று அப்பொழுதெல்லாம் அவனுக்கு பதிலளிப்பாள். அன்று இரவு நகரத்து ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியேறி கொண்டிருந்த 3ஆம் வகுப்பு பெண்கள் பெட்டியில் ஜன்னல் ஓரம் உட்கார்ந்திருந்த காந்திமதி அம்மாள் இந்த கதையை 1001வது முறையாக தன்னுள்ளே சிந்தித்து பார்த்தாள். என்ன முயற்சித்தாலும் அவளுக்கு அந்த ஆட்டு இடையனின் மனதில் ஏற்பட்டிருந்த விவேகம் சிறிதும் ஏற்படவே இல்லை. ஆசனத்தில் கீழே கிடந்த தனது பழைய தகரப்பெட்டியை குனிந்து பார்த்து கொண்டாள். இதுவரை வகித்து வந்த பதவி, அதிகாரம், அந்தஸ்து, செல்வத்தின் சுகம் அனைத்தையும் உதறிவிட்டு பழையபடி ஏழை காந்திமதியாக திரும்ப போவதென்றால் அது சுலபமான காரியமாக தோன்றவில்லை. ஸ்டேஷனை விட்டு நகர்ந்த வண்டி ஹோ என்று இரைச்சலிட்டு கடும் வேகத்துடன் இருளை கிழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. சில் என்று முகத்திலே வந்து வீசிய குளிர்ந்த காற்று அவளது துயரத்தை இன்னமும் அதிகப்படுத்தியது. 20 வருஷங்கள் எவ்வளவு பாடுபட்டாள்! உடல் நோக ராப்பகல் என பாராது உழைத்தாள். இவ்வளவும் எதற்கு? தாயில்லாத பிள்ளை சிறிய அன்னையால் கொடுமைப்படுத்தப்பட்டு விட்டான் என்ற பச்சாதாபத்தில் தியாகராஜன் மீது அவள் பொழிந்த அன்புதான் எவ்வளவு! தன் தேக சிரமத்தை பொருட்படுத்தாது பாடுபட்டு வளர்த்து மேம்படையச் செய்த அவளை ஒரு கணத்தில் நீ யார் என்றல்லவா கேட்டு உதறி எறிந்து விட்டான். இந்த கொடுமையை அவள் யாரிடம் சொல்லி முறையிட்டு கொள்ள முடியும்? கண்ணின் கருமணி போல் அன்னைக்கு மேல் அன்புடன் வளர்த்ததுக்கு முடிவில் காந்திமதிக்கு இதுதானா பரிசு? இவ்வாறு பலவாறு எண்ணிய அவளது இருதயம் கட்டுக்கடங்காத உணர்ச்சி வெள்ளத்தில் குமுறியது. அந்த வேதனை தாளாது அவள் சிறு குழந்தை போல் தேற்றுவாரின்றி வெகுநேரம் விம்மி அழுது கொண்டிருந்தாள். அன்றைய சம்பவத்திற்கு பிறகு காந்திமதி யாரிடமும் பேசவில்லை. அன்று இரவு அவள் சாப்பிடவும் இல்லை. அவள் பட்டினியாக இருந்ததை பற்றி தியாகராஜனோ அமிர்தமோ கவலை எடுத்துக்கொள்ளவும் இல்லை. பொழுது விடிந்ததும் வழக்கம் போல் ஸ்நானம் செய்துவிட்டு பூஜை அறைக்குள்ளே சென்று உட்கார்ந்து கொண்டாள். எவ்வளவோ கடவுளை வேண்டிக் கொண்டும் அவள் மனம் அலைகடலை போல் கொந்தளித்து கொண்டிருந்தது. அதில் அமைதி ஏற்படவே இல்லை.
தியாகராஜன் ஆபீஸிற்கு சென்று விட்டான் என்று அறிந்ததும் அறையிலிருந்து வெளியே வந்தாள். தன்னுடையது என்று உரிமை பாராட்டிக் கொள்ளக்கூடிய சில பொருட்களை தேடி எடுத்து ஒரு பழைய தகரப் பெட்டிக்குள் போட்டுக்கொண்டு யாரிடமும் ஏதும் கூறாது பங்களாவிலிருந்து கால்நடையாக புறப்பட்டு விட்டாள். விஜயா அது சமயம் நடந்த சங்கதியை தமயந்திக்கு தெரிவிக்க வேண்டி அருணோதய ஆசிரமத்திற்கு சென்றிருந்தாள். மோகனாவும் ஏதோ காரியமாக தன் சிநேகிதி ஒருத்தியின் வீட்டிற்கு சென்றிருந்தாள். நமச்சிவாயமும் அமிர்தமும் மட்டுமே வீட்டில் இருந்தார்கள். இருவர் முகத்தை ஒருவர் அர்த்த பாவத்துடன் பார்த்து கொண்டு பங்களா வாயில் வராந்தாவில் அவர்கள் இருவரும் பெட்டியை தூக்கி கொண்டு தள்ளாடி கொண்டு செல்லும் காந்திமதியை வேடிக்கை பார்த்து கொண்டு வாளாவிருந்து விட்டார்கள். பகட்டிற்காக கூட அமிர்தம் காந்திமதிக்கு ஆறுதல் ஏதும் கூற விரும்பவில்லை. குடும்பம் என்றால் பலவும் இருக்கும், சின்ன விஷயத்திற்கெல்லாம் இப்படி கோபித்து கொண்டு வெளியே போகலாமா என்று வெறும் வார்த்தைக்காகவாவது சொல்லிவிட்டாள். எங்கே காந்திமதி மன சமாதானம் அடைந்து திரும்பி வீட்டிற்குள் புகுந்து கொண்டு விடுவாளோ என்ற பயத்தில் நமச்சிவாயமும் சிலையைப் போல் ஆடாது அசையாது நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனத்திலே உள்ள எண்ணங்களை பிரதிபலிப்பன போல் அவளது அருமை நாய்கள் இரண்டும் எஜமானன் அருகில் ஓடி வந்து வாளாட்டி கொண்டு குழைவாக நின்று கொண்டிருந்தன. காந்திமதி பங்களா கேட்டை தாண்டி சென்றதும் வேலையாளை சமிங்கை செய்து அழைத்த அமிர்தம், போய் கதவை சாத்தி பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டு வா, இனிமேல தியாகு வெளியில் போன உடனே வாசல் கேட்டை பூட்டி வைக்கணும், தெரிஞ்சுதா என்று புது எஜமானி என்ற தோரணையில் அகம்பாவத்துடன் தனது முதல் உத்தரவை பிறப்பித்தாள். தங்கையின் முகத்தை மகிழ்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்த நமச்சிவாயம் வஞ்சகமாக புன்னகை செய்தான். மல்லி, ரோஜா, இனி நீங்கள் தாராளமாக பங்களாக்குள்ளே வரலாம், யாருக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்று முணுமுணுத்து கொண்டு அந்த இரு நாய்களையும் அன்புடன் தட்டி கொடுத்தான். காந்திமதியின் அதிகாரம் ஒழிந்தது என்ற விஷயம் அவனது உள்ளத்தில் பெரும் அமைதியை உண்டு பண்ணிவிடவே அவன் அப்பாடி என்று பெருமூச்செறிந்தான். வேலைக்காரன் கொண்டு வந்து கொடுத்த சாவியை வாங்கி இடுப்பில் செருகி கொண்ட அமிர்தம், பூனை கண் மூடினால் பூலோகமே அஸ்தமித்து போய்விடுமா, தியாகு ஏதாச்சும் கேட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிடுவோம் என்று கூறிவிட்டு மிகவும் மிடுக்காக உள்ளே திரும்பிச் சென்று காந்திமதி வழக்கமாக உட்கார்ந்து கொள்ளும் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். மறுநாள் காலை ரயில் வண்டியை விட்டு இறங்கிய காந்திமதி ஸ்டேஷன் அருகே நின்று கொண்டிருந்த மாட்டு வண்டிகளில் ஒன்றை வாடகைக்கு பேசி ஏறி உட்கார்ந்து கொண்டாள். ஒரு காலத்தில் வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்றிருந்த அதே சூரியகாந்தத்திற்கு அவள் இன்று மீண்டும் திரும்பி வந்தாள். வண்டிக்குள்ளிருந்தபடியே தன்னை சுற்றிலும் அவள் பிரமிப்புடன் பார்த்து கொண்டாள். 20 வருஷங்களுக்கு முன்பு அவள் விட்டு சென்றிருந்த அந்த கிராமம் இப்பொழுது முற்றிலும் மாறிவிட்டிருந்தது. கல்லும் குழிகளுமாக இருந்த ரயிலுக்கு போகும் ராஜபாட்டை தினசரி யாரோ கருத்துடன் பெருக்கி மெழுகிவிட்டது போல் தார் பூசப்பட்டு வழுவழுவென்று இருந்தது. இருமருங்கிலும் சில கஜ தூரத்திற்கு மின்சார விளக்கு கம்பங்கள் காணப்பட்டன. எதிரே மோட்டார்களிலும் சைக்கிள்களிலும் குதிரை வண்டிகளிலும் போய்க் கொண்டிருந்த மனிதர்களின் முகங்கள் எல்லாம் அவளுக்கு மிகவும் புதியதாக இருந்தன. மேலத்தெரு என்று வண்டிக்காரன் கூறியதை கேட்டதும் காந்திமதி வண்டியில் நிமிர்ந்து நன்றாக உட்கார்ந்து கொண்டாள். அவள் இருதயம் உணர்ச்சி வேகத்தில் படபடவென்று அடித்து கொண்டது. தெருமுனை வண்டி தாண்டியதும் அவள் பரபரப்புடன் திரும்பி பார்த்தாள். பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சில காலம் இன்புற்று இருந்த அவர்களது சிறிய வீடு இருந்த இடத்தில் இப்பொழுது ஒரு பெரிய மாடி வீடு காணப்பட்டது. வாயிற்படை அருகிலே நின்று கொண்டிருந்த யாரோ ஒருவன் அவளை வெறித்து பார்த்தான். காந்திமதி தன் ஆவலை அடக்க முடியாது, இந்த வீடு யாருடையது, உனக்கு தெரியுமா என வண்டிக்காரனை கேட்டாள். இதுவா, இது பாண்டிய கவுண்டருடையது. இது முதல்ல சின்னதாக பாழடைஞ்சு கிடந்தது. யாரோ சூரியகாந்தம் அமிர்தம்னு ஒரு அம்மாவுக்கு சொந்தமாக இருந்துச்சு. கடனுக்கு மூழ்கி போகவே கடன்காரன் இதை தன்னுடையதாக்கிக்கிட்டான். அவன் கையிலிருந்து ஒரு சாஹிபுக்கு மாறிச்சு. அவர் இதை மாடி வீடாக கட்டி நல்ல விலைக்கு கவுண்டருக்கு விற்று விட்டார். ஆரம்பத்திலே யாருடைய வீடாகவோ இருந்துச்சு, இப்போ எவனோ ஒருத்தனுடையதாக இருக்குது. இன்னும் எவன் கைக்கெல்லாம் மாறுமோ தெரியாது. அம்மா, இந்த உலகத்தில் எதையும் நம்முடையதுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிக்கவே முடியாது. இன்னைக்கு நம்முடையதாக இருப்பது நாளைக்கு இருக்கும்னு நிச்சயமில்லை என்று வேதாந்தமாக பேசினான். இந்த வீடு ஒரு காலத்தில் என்னுடையதாகவும் இருந்தது. இதில் நான் என் இளமை பருவத்தில் எத்தனையோ இன்ப நாட்களை கழித்திருக்கிறேன்.
என்று சொல்ல வேண்டும் போல் காந்திமதியின் நா துடித்தது. ஆனாலும் அவள் பதிலுக்கு, வாஸ்தவம்தான். நீங்க சொல்வது ரொம்ப சரியானதுதான். ஆனால் மனுஷங்களுக்கு அத்தனை விவேகம் லேசில் வந்து விடுகிறதா என்று கேட்டுவிட்டு தன் கண்களில் பெருகிய கண்ணீரை ரகசியமாக துடைத்து கொண்டாள். வண்டிக்காரன் முடிவில் தெருக்கோடியை அடைந்ததும் காந்திமதி கூறியபடி வண்டியை ஆற்றின் பக்கமாக திருப்பினான். வண்டி வீட்டை நெருங்க நெருங்க அவளது சந்தேகம் அதிகரித்தது. நெஞ்சு படபடத்தது. உடல் பயத்தில் வியர்த்தது. ஐயா, சம்பந்த முதலியார் வீடு இதுதானே என்று ஆவலுடன் கேட்டாள். ஆமாம் அம்மா, இந்த கிராமத்துல இவர் ஒருத்தர் தான் இன்னமும் தமது வீட்டை வித்துவிட்டு பட்டணத்துக்கு புறப்படாமல் இருக்கிறவர் என்று சிரித்தான் வண்டிக்காரன். முதலியாரும் அவர் பெண்ஜாதியும் சௌக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா என தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டாள் காந்திமதி. முதலியாருக்கு வயது 80 ஆக போகுது. தொண்டு கிழமாயிட்டும் பழங்காலத்து கட்டை பாருங்க, அப்படியே காஞ்ச குச்சியாட்டமா சிடுக்குன்னு இருக்கிறார். நிதக்கும் ஆத்துல போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு பட்டையா விபூதி இட்டுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டா போதும். மேல தெருவில் என் வண்டி வர்றதுக்குள்ள அவர் படிக்கிற தேவாரம் என் காதில் வந்து விழும்னா பார்த்துக்குங்க என்று சிரித்தான் வண்டிக்காரன். வண்டிக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய சில்லறையை எடுத்து கொடுத்து விட்டு தகரப்பெட்டியை தூக்கி கொண்டு காந்திமதி சம்பந்த முதலியார் வீட்டு வாயிலை அடைந்தாள். விவரிக்க இயலாத ஒருவித உணர்ச்சி வேகத்தில் அவள் நெஞ்சு படபடத்தது. பேச இயலாது தொண்டை வறண்டு போயிற்று. முற்றத்து குரட்டிலே வீற்றிருந்த தொண்டு கிழவர் கையில் பிடித்திருந்த புத்தகத்தை தரையில் வைத்துவிட்டு மூக்கின் மீது நழுவி விழுந்த தமது மூக்கு கண்ணாடியை சரிப்படுத்தி கொண்டு, யாரது என்று அதட்டினார். அந்த குரலை கேட்ட காந்திமதி அந்த கிழவரை ஏற இறங்க பிரமிப்புடன் பார்த்துவிட்டு, அண்ணாச்சி, நான் தான் என்று கூறிவிட்டு உள்ளே வந்து நின்றாள். யாரது? தெரியலையே என்று முணுமுணுத்த கிழவி கயிற்று கட்டிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு இருமினாள். அண்ணாச்சி, என்னை உங்களுக்கு தெரியலையா? நான் தான் உங்க தங்கச்சி காந்திமதி. இப்போ கூட தெரியலையா உங்களுக்கு என்று தழுதழுத்த குரலில் வினவிய காந்திமதியின் தொண்டை துக்கத்தினால் தடைப்பட்டது. காந்திமதியா? நிசமாவா? எங்கேயுமா இப்படி திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கிறாப்ல என்று ஆச்சரியத்துடன் வினவிய சம்பந்த முதலியார் தம்முன் நின்ற வயோதிக பெண்மணியை மிகவும் வியப்புடன் பார்த்தார். கீழே விழுந்து காயமடைந்த குழந்தைக்கு தாயை கண்டதும் துக்கம் பெருகிவிடுவது போல காந்திமதிக்கு முதலியாரை கண்டதும் துக்கம் பீறிட்டது. திடீரென்று புறப்பட்டு வரும்படி எனக்கு காலம் வந்துவிட்டது. உடனே உங்களை தேடிக்கொண்டு நான் வந்துவிட்டேன் அண்ணாச்சி. எனக்கு உங்களை தவிர உலகத்தில் யார் இருக்கிறாங்க சொல்லுங்க என்று கேட்டபடி அருகில் உட்கார்ந்து கொண்டாள். முதலியார் பதில் கூறும் முன் காந்திமதி விக்கி விக்கி தன் இருதயம் வெடித்து விடும் போல் அழுதாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.